நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. வாக்காளர்கள் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்தார்கள். தற்போது ஆட்சியாளர்கள், ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வாக்காளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஷார்ட் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ், சுருக்கமாக SIR என்று சொல்கிறார்கள். இந்த சுருக்க வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளில் தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, அதேபோல் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி MK ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்துக்களை எடுத்து வைக்கிறார்கள். பீகாரில் ஏறத்தாழ 65 லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வெளிமாநிலங்களிலிருந்து இங்கு பணியாற்ற வரக்கூடிய 5.5 லட்சம் 6.5 லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதனால தான் நான் சொன்னேன், ஆட்சியாளர்களை வாக்காளர்கள் தேர்ந்தெடுப்பது மாதிரி ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாக்காளர்கள் யார் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு பணி நடுநிலையை இழந்து செயல்படுவது மிகவும் ஜனநாயகத்திற்கு ஆபத்தான ஒரு செயல்பாடாக அமைந்திருக்கின்றது. ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே வாக்குரிமை தான். எனவே தான் இந்தியா விடுதலை பெற்ற போது முதல் தேர்தல் ஆணையாளர் மிக தெளிவாக, அதிக எழுத்தறிவு இல்லாத இந்திய மக்கள் இந்த ஜனநாயகத்தில் தங்களுக்கு விருப்பமான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சிம்பிள் என்று சொல்லக்கூடிய சின்னத்தை அறிமுகப்படுத்தினார். ஏன்னா வேட்பாளருடைய பெயரை வாசிப்பதற்கு பதிலாக வெறும் சின்னத்தை பார்த்தே வாக்களிக்க முடியும். அது ஜனநாயகத்தினுடைய உயிரோட்டமாக இருந்தது. இன்றைக்கு இந்த SIR மூலமாக வாக்காளர்களை தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று எண்ணக்கூடிய வாக்காளர்கள் பெயர்களை நீக்குவது. அதில் பீகாரில் குறிப்பாக பீகாரினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவனுடைய பெயரும் நீக்கப்பட்டதாக அவரே பேட்டி அளித்திருக்கக்கூடிய அளவுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை கவலைக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த நிலைமை மாற வேண்டும். ஜனநாயகத்தில் வாக்குரிமை பெற்ற 18 வயதிற்கு அதிகமான அனைத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாக்குரிமை அளிக்கப்பட வேண்டும். வாக்குரிமை அளிப்பதற்கு சான்றாக ஆதார் கார்டு, மிக தெளிவாக ஆதார் தான் ஒரு பகுதியில் வசிக்கிறோம் என்பதற்கான ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆதார் கார்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஒரு மறைமுகமாக நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், நேஷ்னல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன், குடியுரிமை பதிவேடு, அதே போல் மக்கள் தொகை பதிவேடு, இதை மறைமுகமாக இந்த வாக்காளர் திருத்தம் மூலம் கொண்டு வருகிறார்களா என்ற ஒரு பெரிய அச்சம் இருக்கின்றது. ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக வெறுமனே அறிக்கைகள் மட்டும் இல்லாமல் அனைத்து அரசியல் கட்சிகளும் இதை எதிர்த்து கடுமையான ஒரு போராட்டத்தை வீதியில் நடத்தி, வேளாண் சட்டங்களை எப்படி ஒன்றிய அரசு திரும்ப பெற்றதோ அதே போன்று இந்த ஜனநாயகத்துக்கு விரோதமான வாக்காளர் திருத்த நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு அனைவரும் ஒன்று சேர வேண்டிய ஒரு தருணம் இது என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.